ஹாய், இது உங்கள் ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். ஸோ இன்னைக்கு ஏண்டா எப்படிடா இப்படின்னா நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு முதல்ல நீங்கள் இந்த படத்தை இது வரைக்கும் நீங்கள் போய் பார்க்கல அப்படின்னா இமீடியட்டாக போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க. அப்படி ஒரு அற்புதமான படம். ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படி சொல்லக்கூடாது. படமே ட்விஸ்ட்டு தாண்டா அப்படிங்கிற அளவுக்கு சும்மா மிரட்டி விட்ட சம்பவங்கள் இந்த படம். ஸோ இந்த படத்தில் நம்ம ஹீரோயினு இப்போ தான் பிறந்து கை குழந்தை இருக்கிற ஒரு குழந்தையையும் தன்னோட ஹஸ்பண்டையும் விட்டுட்டு ஃப்ரெண்டோட அழைப்பிதன் பேரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலத்துக்கு இவங்க மட்டும் போகிறாங்க. அங்கே ஃப்ரெண்டு வந்து கவனிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழித்து இவங்க மீட் பண்ணுறதுனால நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா அப்படின்னா ஹீரோயின்ட்ட, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பப்பில் வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், செம்மையாக இருக்கும், இன்றைக்கி போகிறோம், நல்லா ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸு அளவுக்கு அதிகமாக நம்ம ஹீரோயின் சாப்பிட்றா. ஆனால் கூட வந்த ஃப்ரெண்டு லைட்டாக தான் சாப்பிட்றா. இவங்களுக்குள்ளே வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இப்படி ஒரு தருணத்தில் இவங்க 2 பேரோட ஆக்டிவிட்டீஸை பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 பேர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதை இவங்க பார்க்குறாங்க, பெருசாக கண்டுக்கலை. சரி, கூட்டத்தில் இவங்க ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சைட் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதை அங்கேருந்து கடந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த ஷார்ட்டை அப்படியே கட் பண்ணுறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் விடிய காலில் எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு நினைவே திரும்புது. ஆகா, நம்ம எப்போ வந்து படத்தை யார் கொண்டு வந்து போட்டால் எதுவுமே இவங்களுக்கு ஞாபகமே இல்லை. சரி, நம்ம ஃப்ரெண்டை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டை போய் பார்க்குறதுக்காண்டி ரூமுக்கு போகிறாங்க. ரூமில் இல்லை. வீடே தேடுறாங்க, இல்லை. சரி, இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர்கிட்டையும் கேட்குறாங்க, அவனும் தெரியலைன்ற. அக்கம் பக்கம் பூரா தேடுறாங்க, ஆளே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை காணா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே அதுக்கு ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறான், எங்கேயாவது வந்து தண்ணி இன்னி அடிச்சுட்டு மட்டையாக இருக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ஃப்ரீயாக விடு, அவங்களே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இவளுக்கு மனசு கேட்கல. சரி, அங்கே லோக்கல் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அங்கே போய் சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இதே வார்த்தையை தான் சொல்கிறாங்க, எங்கேயாவது தண்ணியை போட்டு மட்டையாக இருக்கும், உனக்கு தெரியல, அதனால் அவங்களே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை சார், என்னையை விட்டு அவள் எங்கேயுமே போக மாட்டா. ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் ஒன்றா பப்புக்கு போனோம், தண்ணி அடித்து சரக்கு சாப்பிட்டோம், ஆனால் அவளை மட்டும் காணா அப்படிங்கிறா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே எல்லாருமே இப்படி தான் வராங்க, ஆளை காணான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கடைசியில் 24 மணி நேரத்துக்குள்ளே அவன் வந்துடுறான். ஸோ அதனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறது கிடையாது, எதாக இருந்தாலும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு வந்து கிடைச்சாலா இல்லை அவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கான படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பேர் த வீக்கெண்ட் அவே. சும்மா தாறுமாறு சம்பவங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 25 மினிட்ஸுக்கு அப்புறம் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக ரிவைல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து கிளைமேக்ஸ் தான் வந்து இப்படி தான் முடியும், இல்லை இவன் யார் அப்படிங்கிறத நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாது. உண்மையிலே சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் சொல்லலை, ஜட்ஜ்மெண்ட்டே நீங்கள் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அது வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு. அப்படி ஒரு படம் தான் இது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்டரோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் ப்ரெசன்டேஷன் தான். நம்ம பொதுவாகவே என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே அண்ட் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்போ, அது இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு டைரக்டர். அப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் இந்த படத்தில். அதுதான் நான் சொன்னேன், ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் சும்மா பரபரன்னு பற்றிக்கிட்டு போகும். அப்படி ஒரு படம் இந்த படம். அதே மாதிரி குறிப்பிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லணும், அவங்க வந்து கொடுத்த கேரக்டரை அவ்வளோ அம்சமாக ஒரு ரொம்ப செட்டிலாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள சுற்றி தான் வந்து படம் நகருது. அவங்க ஃப்ரெண்டு காணா அப்படிங்கிறதுக்கான தவிப்பும், தன்னோட ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு படபடப்பும் அப்படியே இது வந்து ஃபேஸில் ரியாக்ஷன் பண்ணி கொட்டியிருப்பாங்க. அது நீங்கள் படத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கான படம் இது கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடல்ட்டுக்கான படம் தான். ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் இந்த படம். ஸோ இதே மாதிரி பல நல்ல படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.